வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன் 19 பை ஃப்ரீ லேர்னர்ஸ் கார்னர். வழமை போல இன்றும் நாங்கள் முக்கியமான modal verbs ஒன்றை பற்றியே டீட்டெயிலாக கற்கப் போகின்றோம். அதாவது would have been, எங்கே எச்சந்தர்ப்பத்தில் எப்படி யூஸ் பண்ணுறது, மிக இலகுவான முறையில் உதாரணங்களுடன் தமிழ் விளக்கத்துடன் உங்களுக்கு இங்கே கற்றுக்கொள்ளலாம். இது எமது பார்ட் 1 வீடியோவாகும். பார்ட் 1 வீடியோவில் would-ஐ பற்றி டீட்டெயிலாக கற்போம். பார்ட் 2 பார்ட் 3 ஆகியவற்றில் would have been என்பவற்றையும் அவற்றுக்கிடையிலான வித்தியாசத்தை பற்றியும் கற்போம். முதலில் would என்றால் என்ன? would என்பது ஆங்கில modal verb ஒன்றாகும். அதாவது இங்கிலீஷ் modal verb. இங்கே இங்கிலீஷ் modal verbs பல இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் would. அதாவது உதவி வினை சொல் ஒன்றாகும். இதன் அர்த்தமானது சூழ்நிலைக்கேற்ப மாறும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது இங்கிலீஷில் உள்ள modal verbsகளை. would, will, should, shall, cook and could, may, might, must இவைதான் இங்கிலீஷில் உள்ள modal verbs. இதில் would-ஐ பற்றியே இன்று நாங்கள் கற்கப் போகிறோம். அடுத்தது உங்களுக்கு நன்றாக தெரியும் பதில் பெயர் சொல். அதாவது பெயர் சொல்லுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்தும் சொல் பதில் பெயர் சொல். ப்ரோனவுன், நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துவது ப்ரோனவுன். ஆங்கிலத்தில் உள்ள ப்ரோனவுன்ஸ்களில் சப்ஜெக்டாக எழுவாயாக வரக்கூடிய ப்ரோனவுன்ஸ் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி. அவற்றுடன் would எவ்வாறு சேரும் என்பதை பார்ப்போம். ஐ, would எந்த கவலையும் இல்லை, அனைத்துடனும் would மாத்திரமே சேரும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு வேர்ப் வினைச்சொல் இணையும் போது ஐ, யூ, வி, தே ஆகியவற்றுக்கு வினைச்சொல் நேரடியாகவும் ஹீ, ஷி, இட்டுக்கு எஸ் சேர்ந்தும் வரும். அது உங்களுக்கு தெரியும் தானே. ஐ பிளே, யூ பிளே, வி பிளே, ஹீ பிளேஸ் என்று வரும். அந்த மாதிரியான வித்தியாசங்கள் இங்கே இல்லை. எல்லாவற்றுடனும் would-ஏ சேரும். இப்போது இந்த ஐ, would என்பவற்றை நாங்கள் ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் ஐட், ஐ would, ஐட், we would, we'd, you would, you'd, they would, they'd, he would, he'd, she would, she'd, it would, it'd. இப்போது பார்ப்போம் இந்த would-இன் பயன்பாடு எவ்வாறானது என்று. would ஆனது கற்பனை விடயங்களை குறிப்பிடுவதற்காக, அதாவது ஹிப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் என்றால் கற்பனை விடயங்கள், அது நடைபெறவில்லை, நடைபெற போவதும் இல்லை, ஆனால் கற்பனை பண்ணி எதிர்காலத்தில் இவ்வாறு நடந்தால் நான் இவ்வாறு செய்வேன் என்று போன்ற கற்பனை விடயங்களை சொல்வதற்கு நாங்கள் would-ஐ பயன்படுத்துவோம். எனக்கு நேரம் இருந்தால் நான் போவேன். அவ்வாறான கற்பனை விடயங்கள், நிச்சயமாக கூற முடியாத விடயங்களை நாங்கள் would-ஐ பயன்படுத்தி சொல்ல. மரியாதையாக கேட்பது, அதாவது ஒரு விடயத்தை ஒருவரிடம் போய் நீங்கள் எனக்கு உதவ முடியுமா, அவ்வாறு மரியாதையாக ஒரு விடயத்தை கேட்பதற்கும் would-ஐ பயன்படுத்தலாம். அடுத்தது எமது விருப்பத்தை தெரிவிக்கவும் would-ஐ பயன்படுத்தலாம். எனக்கு ஒரு தேநீர் கோப்பை வேணும், அல்லது எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவிக்கவும் பயன்படுத்தலாம். அடுத்தது கடந்த கால வழக்கங்களை, பாஸ்ட் ஹேபிட்களை குறிப்பிட பயன்படுத்தலாம். உதாரணமாக என்னப்பா முன்பு தூங்கும் போது பல கதைகள் சொல்வார். இது ஒரு வழக்கமாக இருந்துள்ளது, ஆனால் இது கடந்த கால வழக்கமாக இருந்துள்ளது. இவ்வாறான இறந்த காலத்தில் நடைபெற்ற வழக்கமான விடயங்களை குறிப்பிடவும் would-ஐ பயன்படுத்தலாம். அடுத்தது யூகிப்பு அல்லது ஊகம், கெஸ் பண்ணுவது. அது என் நண்பனாக இருக்கலாம் என்று கெஸ் பண்ணுவது சம்பந்தப்பட்ட விடயங்களை குறிப்பிடவும் would-ஐ பயன்படுத்தலாம். ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்த 5 விடயங்களுக்காகவும் would-ஐ பயன்படுத்தி உங்களுக்கு பேச முடியும். இப்போது நாங்கள் some main differences between will and would பற்றி கற்கப் போகிறோம். அதாவது would-ஐ பற்றி கற்பதற்கு will-ஐயும் சேர்த்து அதன் வித்தியாசத்தையும் சேர்த்து கற்றால் உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்பதற்காக. will என்றால் எதிர்காலத்தில் நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஆக்ஷன்ஸ்க்காக பயன்படுத்துவோம். ஐ வில் கால் யூ டுமாரோ, நான் நிச்சயம் உங்களை நாளை அழைப்பேன். இது நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதையே would போட்டோம் என்றால் ஐ would கால் யூ என்றால் நான் நேரம் இருந்தால் அழைப்பேன். அது நிச்சயம் இல்லாத ஒரு விடயம். இஃப் ஐ ஹேட் டைம், நேரம் இருந்தால் தான் அழைப்பேன். ஆகவே நிச்சயமற்ற விடயங்களை குறிப்பிடுவதற்கு would-ஐ பயன்படுத்துவோம். எதிர்கால விடயம்தான், ஆனாலும் would-ஐ பயன்படுத்துவோம். இங்கே நாங்கள் தமிழில் எழுதும் போது வில்லையும் would-ஐயும் பார்த்தால் ஐ வில் கால் யூ என்றால் நான் அழைப்பேன். ஐ would கால் யூ என்றாலும் நான் அழைப்பேன். ஆனால் ஐ வில் என்றால் நிச்சயமாக அழைப்பேன். ஐ would கால் யூ என்றால் நிச்சயமற்ற நிலையை குறிப்பிடும். அடுத்தது பொலைட் ரெக்வஸ்ட். இங்கே வில்லை முன்னால் போட்டோம் என்றால் யூ வில் ஹெல்ப் மீ என்றால் நீங்கள் எனக்கு உதவுவீர்கள்.
வில் யூ ஹெல்ப் மீ என்றால் நீங்கள் உதவுவீர்களா என்று கேட்பது. அதைவிட பொலைட் ரெக்வஸ்டாக ஒரு வினயமாக கேட்பதற்கு எங்களுக்கு வுட்டை பயன்படுத்தலாம். வுட் யூ ஹெல்ப் மீ, தயவு செய்து உதவ முடியுமா, மரியாதையாக கேட்க பயன்படுத்தலாம். அடுத்தது ஐ வில் ஹெல்ப் யூ என்றால் முன்பு கூறியது போல நிச்சயமாக உதவுவேன். வுட் ஹெல்ப் யூ, ஐ வுட் ஹெல்ப் யூ. இஃப் ஐ ஹேட் மணி, பணம் இருந்தால் உதவுவேன், ஆனால் என்னிடம் பணம் இல்லையே, ஆகவே எனக்கு உதவ முடியாது. அதாவது நிச்சயமற்ற விடயத்தை குறிப்பிடுவதற்காக வுட்டை பயன்படுத்தி சொல்ல முடியும். தட் வில் பி அ போஸ்ட்மேன், அது அஞ்சல்காரர், நிச்சயமாக அவர் அஞ்சல்காரர் என்பதை குறிப்பிட வில்லை பயன்படுத்தலாம். ஆனால் வுட்டை பயன்படுத்தினால் தட் வுட் பி த போஸ்ட்மேன், அது அஞ்சல்காரராக இருக்கலாம். இங்கே சந்தேகமாக இருக்கிறது, அது அஞ்சல்காரராக இருக்கலாம், யூகம் காணப்படுகிறது. ஆகவே எங்களுக்கு நிச்சயம் இல்லை என்றால் வுட்டை போட்டு சொல்லலாம், நிச்சயமாக இருந்தால் வில்லை போட்டு சொல்லலாம். இங்கே இன்னொன்று கவனிக்க வேண்டும் நீங்கள், என்னவென்றால் வில் வுட் ஆகியவற்றிற்கு பின்னால் வர வேண்டியது ஒரு வினைச்சொல். ஹெல்ப் என்பது உதவி செய்தல், அது ஒரு வினைச்சொல். ஆகவே வில் வுட்டிற்கு பிறகு வினைச்சொல் வர வேண்டும். ஆனால் நாங்கள் வில் பி வுட் பி பயன்படுத்தினால் அதன் பின்னால் பெயர்ச்சொல் ஒன்றை வர வேண்டும். தட் வில் பி த போஸ்ட்மேன், இங்கே போஸ்ட்மேன் என்பது பெயர்ச்சொல், வுட் பி த போஸ்ட்மேன். ஆகவே வில் பி வுட் பியின் பின்னால் பெயர்ச்சொல்லும் வில் வுட்டின் பின்னால் வினைச்சொல்லும் வர வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்க்க போவது வுட்டின் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன், அதாவது எவ்வாறு வசனம் அமைப்பது என்று பார்க்க போகிறோம். முதலில் எழுவாய், அதன் பின்னர் வுட், அதன் பின்னர் வேர்ப், அதாவது பேஸ் வேர்ப் V1 ஃபார்மில் பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெரியும், இதை பயன்படுத்துவது ப்ரெசன்ட் ஃபியூச்சர் இமேஜினேஷனுக்காக, பொலைட் ரெக்வஸ்டுக்காக, பாஸ்ட் ஹேபிட்களை குறிப்பிடுவதற்காக. இப்போது நாங்கள் இவர் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்ப்போம். முதலாவதாக எழுவாய், அதன் பின்னர் வுட், அதன் பின்னர் வேர்ப், அதன் பின்னர் பிளேஸ் அல்லது அதாவது இடம் அல்லது நேரத்தை எவ்வாறு குறிப்பிடுவது என்று பார்ப்போம். ஐ வுட் பிளே கிரிக்கெட் ஆஃப்டர் ஸ்கூல். ஐ வில் பிளே என்றால் நான் விளையாடுவேன், நிச்சயமாக நான் விளையாடுவேன் கிரிக்கெட்டை பாடசாலையின் பிறகு. ஆனால் ஐ வுட் பிளே கிரிக்கெட் ஆஃப்டர் ஸ்கூல் என்றால் பள்ளிக்கு பிறகு கிரிக்கெட் விளையாடுவேன் என்று தான் அர்த்தம் வரும். ஆனால் நிச்சயம் இல்லை. ஐ எழுவாய் வுட், அதன் பின்னர் வேர்ப். அடுத்தது ஐ வுட் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவுவேன். ஐ வில் ஹெல்ப் யூ என்றாலும் உதவுவேன், வுட் ஹெல்ப் யூ என்றாலும் உதவுவேன். ஆனால் வுட் ஹெல்ப் யூ என்றால் நிச்சயமற்ற நிலை. எனக்கு பணம் இருந்தால் உதவுவேன், எனக்கு நேரம் இருந்தால் உதவுவேன். ஐ வுட் ஹெல்ப் யூ இஃப் ஐ ஹேட் டைம், ஐ வுட் ஹெல்ப் யூ இஃப் ஐ ஹேட் மணி. அவ்வாறான ஒரு நிச்சயமற்ற நிலையை குறிப்பிடுவதற்காக நாங்கள் வுட்டை பயன்படுத்தலாம். ஐ வுட் பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுவேன். ஐ வுட் கோ டு ஸ்கூல் இஃப் இட் வர் ஓப்பன், பள்ளி திறந்திருந்தால் போவேன். ஆனால் இது கற்பனையான விடயம். சப்ஜெக்ட், அடுத்தது வேர்ட், அதன் பின்னர் வேர்ப், அதன் பின்னர் ஆப்ஜெக்ட், அதாவது செயற்பாடு பொருள். இங்கே பாருங்கள், மை ஃபாதர், என்னுடைய தந்தை. மை ஃபாதர் என்றால் இங்கே எழுவாயாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் வேர்ட், அதன் பின்னர் பேஸ் வேர்ப் டேக், எனது தந்தை என்னை கொண்டு செல்வார். எவ்வாறு? டேக் மீ, என்னை கொண்டு செல்வார். டு ஸ்கூல், பாடசாலைக்கு கொண்டு செல்வார். என் அப்பா என்னை பள்ளிக்கு கொண்டு செல்வார். இங்கு வில் பயன்படுத்தவில்லை. ஏன் என்றால் இது நிச்சயம் இல்லை, இது மாறலாம். எனது அப்பா தான் எந்த நாளும் கொண்டு கூட்டி போவார் என்று இல்லை, மாறக்கூடிய விடயம் என்பதால் வுட்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது வுட் ஃபார் இமேஜினேஷன், கற்பனை விடயங்கள், அதாவது ஹிப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை குறிப்பிட எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்ப்போம். வி யூஸ் வுட் டு டாக் அபவுட் திங்ஸ் தட் ஆர் நாட் ரியல், உண்மையில் இல்லை, பட் வி இமேஜின் தெம், இவ்வாறு இருந்தால் அவ்வாறு செய்வேன் என்று கற்பனை விடயங்களை குறிப்பிட வுட்டை பயன்படுத்தலாம். வுட் ஃபார் இமேஜினேஷனில் முதலில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இமேஜினேஷன் குறிப்பிடுவதற்கு இஃப் என்ற கண்டிஷனல் க்ளோஸை பயன்படுத்த வேண்டும். அதாவது இது நடைபெற்றால் அதை செய்வேன், ஆனால் முதலாவது உள்ளதும் நடைபெறப் போவதில்லை, இரண்டாவது உள்ளதும் நடைபெறப் போவதில்லை. இது கற்பனையான விடயம். ஆகவே கற்பனையான விடயங்களை குறிப்பிட நாங்கள் வுட்டுடன் எதை பயன்படுத்த வேண்டும்? முக்கியமாக இஃப் என்ற கண்டிஷனல் க்ளோஸையும் பயன்படுத்த வேண்டும். அதற்கான ஸ்ட்ரக்சர் பேட்டர்னை பாருங்கள். இஃப், அதன் பின்னர் பாஸ்ட் டென்ஸ், அதன் பின்னர் வுட், அதன் பின்னர் verb. பாருங்கள், இஃப் சம்திங் ஹேப்பன், ஒன்று நடைபெற்றால், ஐ வுட் டூ சம்திங், நான்
இதை செய்வேன். பாருங்க, இஃப் ஐ ஹேட் விங்ஸ், ஐ ஹேட் விங்ஸ் என்றால் பாஸ்ட், இறந்த காலத்துக்குரிய வசனம். எனக்கு சிறகுகள் இருந்தன. இஃப் போட்டோம் என்றால், இஃப் ஐ ஹேட் விங்ஸ் என்றால் எனக்கு சிறகுகள் இருந்தால், இஃப் என்றால் ஆல் என்று வரும். எனக்கு சிறகுகள் இருந்தால். ஐ வுட் ஃப்ளை இன் தி ஸ்கை, நான் வானத்தில் பறப்பேன். இங்கே ஐ வில் ஃப்ளை இன் தி ஸ்கை என்றாலும் ஐ வுட் ஃப்ளை இன் தி ஸ்கை என்றாலும் நான் வானத்தில் பறப்பேன். ஆனால் இங்கே வுட் என்று பாவித்தால் அது நிச்சயமற்ற நிலை. அதாவது இஃப் ஐ ஹேட் விங்ஸ், எனக்கு சிறகுகள் உண்மையிலே இல்லை. ஆகவே இது முதலாவது விடயமும் நடைபெறப் போவதில்லை, இரண்டாவது விடயமும் நடைபெறப் போவதில்லை. ஆகவே இது ஒரு இமேஜினேஷன், கற்பனையான ஒரு விடயம். ஆகவே பட் இன் ரியாலிட்டி, உண்மையில் என்னது, எனக்கு சிறகுகள் இல்லை. இது இரண்டும் நடைபெற முடியாத விடயங்கள். ஆகவே இவ்வாறான நடைபெற முடியாத கற்பனையான விடயங்களை எமக்கு இஃப்பையும் வுட்டையும் பயன்படுத்தி கூறும். இஃப் ஐ மெட் அ ஃபேமஸ் ஆக்டர், நான் ஒரு பிரபல நடிகரை சந்தித்தால். ஐ மெட் என்றால் நான் சந்தித்தேன். ஐ மீட் என்றால் நான் சந்திக்கிறேன், நிகழ்காலம். ஐ மெட் என்றால் நான் சந்தித்தேன். அ ஃபேமஸ் ஆக்டர், நான் ஒரு ஃபேமஸ் ஆக்டரை சந்தித்தேன். இஃப் ஐ மெட் அ ஃபேமஸ் ஆக்டர், நான் ஒரு பிரபல நடிகரை சந்தித்தால், ஆல் என்ற அர்த்தம் வரும். ஆகவே நான் ஒரு பிரபல நடிகரை சந்தித்தால் ஐ வுட் டேக் அ செல்ஃபி, நான் ஒரு செல்ஃபி எடுப்பேன். ஆனால் இரண்டும் நடைபெறப் போக முடியாது, அதாவது கற்பனையான விடயம். ஐ வுட் ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்டு, நான் உலகம் முழுவதும் சுற்றி பார்ப்பேன். இஃப் ஐ ஹேட் இனஃப் மணி, எனக்கு போதுமான அளவு பணம் இருந்தால். ஐ ஹேட் இனஃப் மணி என்றால் எனக்கு போதுமான அளவு பணம் இருந்தது. இஃப் போட்டால் பணம் இருந்தால் நான் உலகம் முழுவதையும் சுற்றி பார்ப்பேன். ஐ வர் ரிச், நான் பணக்காரராக இருந்தேன். இஃப் ஐ வர் ரிச், நான் பணக்காரராக இருந்தால். ஐ வுட் பை அ பிக் ஹவுஸ், நான் ஒரு பெரிய வீடு வாங்குவேன். இது இரண்டும் கற்பனை. இஃப் இட் ரெயின் டுமாரோ, நாளை மழை பெய்தால். ஐ வுட் ஸ்டே அட் ஹோம், நான் வீட்டிலேயே இருப்பேன். இஃப் ஐ வர் த பிரின்சிபல், நான் பிரின்சிபலாக இருந்தால். ஐ வுட் கிவ் அ ஹாலிடே எவ்ரி ஃப்ரைடே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விடுமுறை கொடுப்பேன். இவை அனைத்துமே கற்பனையான விடயங்கள். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். இஃப் மை ஃப்ரெண்ட் லிவ்ட் நியர் மீ, எனது நண்பன் எனக்கு பக்கத்தில் வாழ்ந்தால். we would play every day, நாங்கள் தினமும் விளையாடுவோம். இங்கே we would play every day என்றால் நாங்கள் விளையாடுவோம். ஆனால் முன்னால் வருவது if conditional clause உடன் கூடிய இறந்த கால வசனம். ஆகவே if my friend lived near me, எனது நண்பன் எனது பக்கத்தில் வாழ்ந்தால். இவ்வாறு கற்பனையான விடயங்களை குறிப்பிட if conditional clauseையும் would-ஐயும் பயன்படுத்தி உங்களுக்கு குறிப்பிட முடியும். இது உங்களுக்கான வினா. இஃப் யூ ஹேட் ஒன் சூப்பர் பவர் வாட் வுட் யூ டூ? உங்களுக்கு ஏதாவது ஒரு சூப்பர் பவர் இருந்தால், இப்போ உதாரணமாக எனக்கு சிறகு இருந்தால் நான் வானத்தில் பறப்பேன். அது போன்ற ஏதாவது ஒரு சூப்பர் பவர் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். அடுத்தது வுட் பாஸ்ட் ஹேபிட், அதாவது இங்கே வுட் என்பதை கடந்த காலத்தில் வழக்கமாக நடந்த பழக்கங்களை கூறுவதற்காக வேண்டி பயன்படுத்தலாம். இது யூஸ் டு போலவே பயன்படும். வுட் என்பதையும் யூஸ் டு போலவே பயன்படுத்த முடியும். வுட் for past habits, அதற்கான ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் when, அதன் பின்னர் past situation, அதன் பின்னர் சப்ஜெக்ட், அதன் பின்னர் would, அதன் பின்னர் verb. அல்லது இன்னொரு முறையிலும் குறிப்பிடலாம். எவ்ரி பயன்படுத்தி சொல்வதென்றால் எவ்ரி, அதன் பின்னர் டைம் பீரியடை குறிப்பிட வேண்டும், அதன் பின்னர் எழுவாய், அதன் பின்னர் would, அதன் பின்னர் verb. இப்போது பார்ப்போம் உதாரணங்களை பார்ப்போம். இந்த ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தி எவ்வாறு எவ்ரி சம்மர், எவ்ரியின் பின்னர் டைம் பீரியட், எந்த காலப்பகுதியில்? சம்மர், கோடை காலத்தில். ஒவ்வொரு கோடையிலும் எவ்ரி சம்மர் வி சப்ஜெக்ட், அதன் பின்னர் வுட், வி வுட், நாங்கள் வி வுட் விசிட், நாங்கள் விசிட் பண்ணுவோம் அவர் வில்லேஜ், எங்கள் கிராமத்துக்கு. ஒவ்வொரு கோடையும் நாங்கள் எங்கள் கிராமத்துக்கு போவோம். எவ்ரி சம்மர் வி வுட் விசிட் அவர் வில்லேஜ். மை ஃபாதர் எழுவாயாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. would take me to school on his bike, என்னை தனது பைக்கில் பள்ளிக்கு கொண்டு செல்வார். ஆகவே இங்கே பாருங்கள், எவ்ரி என்பதன் பின்னர் அந்த ஸ்ட்ரக்சர் பேட்டர்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது on weekends, காலம் எது? என்னது? வார இறுதி நாட்களில். on weekends என்றால் வார இறுதி நாட்களில். we would, நாங்கள் we would watch
மூவிஸ் டுகெதர், நாங்கள் சேர்ந்து, டுகெதர் என்றால் சேர்ந்து, மூவிஸ் என்றால் திரைப்படங்கள், we would watch movies together, நாங்கள் சேர்ந்து திரைப்படங்கள் பார்ப்போம். இது எமது பாஸ்ட் ஹேபிட்ஸ், வழக்கமாக நாங்கள் செய்யும் இறந்த காலத்தில் நடைபெறக்கூடிய வழக்கங்கள். ஆகவே இதை குறிப்பிட would பயன்படுத்தலாம். when I was a child, வென்னின் பிறகு past tense, அதாவது I was a child என்றால் நான் சிறுவனாக இருந்தபோது, சிறுவனாக இருந்தேன். I was a child என்றால் நான் சிறுவனாக இருந்தேன். when என்றால் சிறுவனாக இருந்த போது, I would play outside every evening, நான் சிறுவனாக இருந்தபோது ஒவ்வொரு மாலையும் வெளியில் விளையாடுவேன். இது ஒரு இறந்த காலத்தில் வழக்கமாக இருந்த ஒரு விடயம், பாஸ்ட் ஹேபிட் ஒன்று. My grandmother would tell us stories at night, என் பாட்டி இரவில் எங்களுக்கு கதைகள் சொல்லுவார். இது ஒரு இறந்த கால வழக்கம். My grandmother would tell us stories at night. ஆகவே இறந்த கால வழக்கங்களை குறிப்பிட நாங்கள் would-ஐ பயன்படுத்த முடியும். முக்கியமான விடயம் how to make questions using would, அதாவது would-ஐ பயன்படுத்தி எவ்வாறு வினாக்கள், கேள்விகள் உருவாக்குவது என்று பார்ப்போம். இது ஸ்போக்கன் இங்கிலீஷில் மிக முக்கியமானது. டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் would in questions. முதலாவது பொலைட் ரெக்வஸ்டாக, மரியாதையாக எவ்வாறு கேட்பது? would you like some tea, உங்களுக்கு தேநீர் வேண்டுமா? would you like some tea, would you like, ஒரு உங்களுக்கு விருப்பமா என்று கேட்பதற்கு would you need, would you like என்று கேட்கலாம். அடுத்து would you like to sit here, நீங்கள் இங்கே உட்கார விரும்புகிறீர்களா? would you help me please, தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? would you like some coffee, உங்களுக்கு காஃபி வேண்டுமா? ஆகவே would you என்பதை போட்டு உங்களுக்கு தேவையான விடயத்தை குறிப்பிடலாம். would you please read it again, தயவு செய்து அதை மீண்டும் வாசித்து காட்ட முடியுமா? அவ்வாறு would you போட்டு அதன் பின்னர் உங்களுக்கு தேவையான வேர்பை போட்டு ஒரு வினயமான கேள்வியாக உங்களுக்கு கேட்க முடியும். அடுத்தது இமேஜினேஷன் அல்லது அன்ரியல் சிச்சுவேஷனில் பயன்படுத்தி எவ்வாறு கேள்வி கேட்பது என்று பார்ப்போம். கற்பனை சூழலில் வாட் அல்லது வேர் அல்லது ஹூ அல்லது வை, ஹவு, வுட் என்பவற்றை போட்டு நாங்கள் எவ்வாறு அமைப்பது என்று பார்ப்போம். வாட் என்றால் என்ன, வேர் என்றால் எங்கே, ஹூ என்றால் யார், வை என்றால் ஏன், ஹவு என்றால் எப்படி, அதனுடன் வுட், அதன் பின்னர் எழுவாய், அதன் பின்னர் பேஸ் வேர்ப், அதன் பின்னர் இஃப், அதன் பின்னர் பாஸ்ட் டென்ஸ். இவற்றை இலகுவாக இவ்வாறு பார்ப்போம். வாட் வுட் யூ டூ, என்ன செய்வீர்கள், வட்டின் பின்னர் வுட்டை போட வேண்டும். யூ டூ, நீங்கள் செய்வீர்கள். வாட் வுட் யூ டூ, நீங்கள் என்ன செய்வீர்கள். இஃப் யூ வான் அ லாட்ரி, ஒரு லாட்ரி வென்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள். வேர் வுட் யூ கோ, எங்கே செல்வீர்கள். இஃப் யூ ஹேட் அ கார், உனக்கு கார் இருந்தால். வேர் வுட் யூ கோ இஃப் யூ ஹேட் அ கார், உனக்கு கார் இருந்தால் எங்கே செல்வாய். ஹூ வுட் யூ கால், நீ யாரை அழைப்பாய். இஃப் யூ லாஸ்ட் யுவர் ஃபோன், உன் ஃபோனை தொலைத்தால் நீ யாரை அழைப்பாய். ஹூ வுட் யூ இன்வைட், நீ யாரை அழைப்பாய். டு யுவர் பர்த்டே பார்ட்டி, உன் பிறந்த நாளுக்கு. வேர் வுட் யூ கோ, நீ எங்கே செல்வாய். இஃப் யூ குட் ட்ராவல் எனிவேர், நீ எங்கும் செல்ல முடிந்தால். வேர் வுட் யூ கோ, நீ எங்கே செல்வாய். இப்போது பார்ப்போம் டாக்கிங் அபவுட் பாஸ்ட் ஹேபிட்ஸ், அதாவது முன்பு வழக்கமாக நடந்தவற்றை எவ்வாறு கேள்வியாக கேட்பது என்று. வாட் வுட் யூ டூ ஆஃப்டர் ஸ்கூல் வென் யூ வர் அ சைல்டு, நீ குழந்தையாக இருந்தபோது பள்ளிக்கு பிறகு என்ன செய்வாய். இங்கே பாருங்கள், வாட் வுட் யூ டூ, நீ என்ன செய்வாய். ஆஃப்டர் ஸ்கூல், பாடசாலையின் பிறகு, இவ்வாறு குறிப்பிடலாம். வுட் யுவர் ஃபாதர் டெல் யூ ஸ்டோரிஸ் அட் நைட், இங்கே பாருங்கள், யுவர் ஃபாதர் வுட் என்றால் உங்கள் தந்தை, வுட் டெல் யூ என்றால் சொல்வார். இங்கே வுட்டை முன்னால் தூக்கி போட்டால், வசனத்தை முன்னால் போட்டால் கேள்வியாக மாறும். would your father tell you stories at night, உன் அப்பா இரவில் உனக்கு கதைகள் சொல்லுவாரா. would you go to your parents, would you go to your grandparents house every holiday, ஒவ்வொரு விடுமுறையிலும் தாத்தா பாட்டு வீட்டுக்கு போவாயா. அடுத்தது பார்ப்போம் எக்ஸ்பிரஸிங் ப்ரிஃபரன்ஸ் ஆர் சாய்ஸ், அதாவது தேர்வு அல்லது விருப்பத்தை தெரிவு செய்ய குறிப்பிட இவ்வாறு வுட்டை பயன்படுத்தலாம். would you prefer coffee or tea, நீ காஃபியா அல்லது தேநீரா விரும்புகிறாய். would you rather stay
home or go out? வீட்டிலே இருப்பதா அல்லது வெளியே போக விருப்பமா? Which movie would you like to watch? எந்த படத்தை பார்க்க விரும்புகிறீர்கள்? இவ்வாறு பல விடயங்களுக்காக எங்களுக்கு would பயன்படுத்தலாம். அடுத்து ப்ரெடிக்ஷன் அல்லது கெஸ் யூகத்துக்காக இவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்ப்போம். Who would know the answer? விடையை யார் அறிவார்கள் என்று நினைக்கிறாய்? Would it rain today? இன்று மழை பெய்யுமா என்று நினைக்கிறீர்கள்? ஆகவே would-ஐ பற்றி பல விடயங்கள் இன்று கற்றிருப்பீர்கள். எமது part 2 வீடியோவில் would have been தமிழ் விளக்கத்துடன் மிக விளக்கமாக உதாரணங்கள் மூலம் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து எமது வீடியோவை லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.